நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் காத்திருங்கள். தேவனே, நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உன்னை தொட்டு தழுவி அணைக்கையில் இந்த நுள்ளம் எங்கிடுதே. கொட்டும் பனியில் குளிர்நிலா மண்ணில் வந்த பலகனே, உன்னை தொட்டு தழுவி அணைக்கையில் இந்த நுள்ளம் எங்கிடுதே. அன்னை மடி மீது நீயும் தவள கண்டு காண மெய்ப்பர்கள் வந்தனர். மாட்டு தொழுவமாய் இந்த நுள்ள மாறிட மீட்பர் பிறந்துள்ளாய். எந்த நண்பனாய் நண்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். ஏற்கனவே அவருக்கு ஒரு பாவம் செய்தவனை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் செய்தான ஒரு விபச்சார பாவம் செய்த ஒருவனை கடிந்து கொண்டு கடிதம் எழுதினார் அல்லவா? அவனை ஏன் நீங்கள் சபையை விட்டு அவனை நீங்கள் விலக்கவில்லை? இன்னும் அவன் மேல் ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் இன்னும் அவனை வைத்திருக்கிறீர்கள்? அவனை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவன் சிட்சிக்கப்படட்டும். அவன் மனம் திரும்ப வேண்டும். அவன் மனம் திரும்பாமல் அப்படியே அவன் தொடரக்கூடாது என்றெல்லாம் அவர் எழுதினார் அல்லவா? அதை குறித்து இங்கே எழுதுகிறத பார்க்க, நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடி எனக்குள் தீர்மானித்து கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான். இப்போது துக்கத்தோடு திரும்ப வராபடி தீர்மானிச்சுக்கிட்டேன். இனிமேல் நான் வரும்போது நான் துக்கத்தோடு நான் வரக்கூடாது சொன்னார். இப்போ பெரம்போடு அன்போடு வரட்டுமா பெரம்போடு வரட்டுமான்லாம் முதல் தர எழுதினார் அல்லவா? இப்போ நான் அப்படி வர விரும்பலை. நீங்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் அங்கே போன தடவை டீல் பண்ணி அதை பற்றிலாம் எழுதிட்டு சொல்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் சொல்கிறாங்க, இதுக்கு இடையில் இன்னும் ஒரு நிருபம் எழுதியிருந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு கிடைக்கலை, அல்லது அது வேதாகமத்தில் சேர்க்கப்படலை. அப்படி ஒரு நிருபம் எழுதினதாகவும் சிலர் சொல்கிறாங்க. எங்கே என்ன வார்த்தைகளால் துக்கப்படுத்தினார் அப்படின்னு தெரியல. ஆனால் உங்களை துக்கப்படுத்தினா என்னால் துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவனனை சந்தோஷப்படுத்தும். இப்போ நம்ம ஒரு பிள்ளைகளை நம்ம கோவப்படுத்துகிறோம், கோவமாக திட்டுறோம். இப்படி அதே பிள்ளைங்க தான் பிறகு நமக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டியது அந்த பிள்ளைங்க தானே. அவர்கள் தான் நம்மளை சந்தோஷப்படுத்தணும். அதாவது ஒரே உறவின் அடிப்படையில் ஒருவரை நமக்கு துக்கப்படுத்திட்டோன்னா உடனே அவர் நம்ம துக்கப்படுத்திட்டார், என்னை காயப்படுத்திட்டாருன்னு உடனே முகத்தை தூக்கிக்கிட்டு மூஞ்சை தூக்கிக்கிட்டு பல மாதமாக பேசாமல் அப்படியே ஒரு பக்கமாக திரும்பிட்டு போகிறது வைக்கிறது. அப்படி இல்லாமல் சரி, அவர் நம்முடைய தான் நன்மைக்காகத்தானே சொன்னார். நாம் ஒரு காரியத்தில் கவலையினமாக கவனம் இல்லாமல் நம்ம நடந்து கொண்டது தானே அவர் குறிப்பிட்டு நம்மளை கடிந்து கொண்டார். சரி, அவர் கடிந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது அல்லவா அவருக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கொண்டு பிறகு அதில் சரி பண்ண வேண்டிய விஷயங்களை சரி பண்ணி கொண்டு மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தை மனம் திரும்பி கொண்டு அதை நாம் சரி செய்தால் அவங்க சந்தோஷப்படுத்த வேண்டியவங்களும் அவங்க தானே அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாக இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடி உங்களுக்கு எழுதினேன். நான் பார்க்கும்போது அப்படிப்பட்டவங்களாம் சரியாயிட்டால் தான் எனக்கு சந்தோஷம். நீங்கள் இடறி போவது எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு துக்கமாக இருக்குது. நீங்கள் உங்களில் ஒருவன் இடறினால் என் மனம் இடராதோன்னு இன்னொரு இடத்துல எழுதுகிறார். அப்போ எழுதிட்டு சொல்கிறார், அன்றி நீங்கள் துக்கப்படணும், உங்களை வேதனைப்படுத்தணும், உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதி அதை நீங்கள் அறியணும். நான் உங்கள் அன்பு இருக்கிறதுனால தான், இல்லைன்னா யாரோ எவரோ அதை புறம்பே இருக்கிற மனிதர்களை குறித்து நான் என்ன சொல்லட்டும்னு அப்பவுமே எழுதுகிறார். உள்ளே இருக்கிறவங்க மேலே தான் நான் கோவப்பட முடியும். உள்ளே நெருக்கமாக இருக்கிறவங்க உறவின் அடிப்படையில் இருக்கிறவங்க மேலே தான் கோவப்பட முடியும். தப்பு செஞ்சால் யாரோ எவரோ தப்பு செஞ்சால் அவங்கள போய் நம்ம சொல்ல முடியாது.
மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனா அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். ஐயோ இப்படி வந்துட்டு இப்படி செஞ்சிட்டாரே, இதனால் தேவனை குறித்தான இதனால் மற்றவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்களே, இதனால் மற்றவங்க இடறி போயிட்டாங்களே, இவங்களை ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி போனாரேன்னு கண்ணீரோடு அதை நான் எழுதினேன். சபையை குறித்துதான பெயரை கெடுத்துட்டாங்களே அப்படின்னு. அப்போ அதனால தான் நான் அப்படி கண்ணீரோடு எழுதினேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஊழியம் செஞ்சு பேர் கெட்டு போச்சேங்கிறதுக்காக தான் எழுதினேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரம் துக்கம் உண்டாக்கலை, ஒருவாறு முழு சபைக்குமே துக்கம் உண்டாக்கினான். நான் உங்களை எல்லாருமே அதிக பாரத்தை சுமத்தாதபடி சொல்கிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். இப்போ இந்த தண்டனை போதும். அப்போ என்ன தண்டனை அப்படி சொல்கிறாரு? அவனை கொஞ்ச நாளாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஐக்கியத்தை விட்டு ஒழுங்கு நடவடிக்கை அவன் மேலே எடுத்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டு சொல்கிறார் அந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு, இன்னும் கொஞ்சம் கூட துக்கத்தின் மேலே துக்கம் வராதபடிக்கு, அப்போ சபையினுடையதான ஒழுங்கு நடவடிக்கை நோக்கம் என்னென்னா தண்டிக்கிறது இல்லை, பாவம் செய்ததான அந்த கிறிஸ்தவனை மனம் வருந்துதலுக்கு கொண்டு வருவது. மனம் திரும்புதலுக்கு, அதை பற்றி ஒரு துக்கம் அடையணும். அதை விட்டுட்டு நியாயப்படுத்திக்கிட்டே போகிற ஆளாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. துக்கப்படுவதற்காகத்தான் அந்த ஒழுங்கு நடவடிக்கை. அந்த நபர் அவனுடைய பாவத்தினாலே மனம் வரிந்து அவன் வருத்தப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம பின்னாட்களில் நம்ம என்ன செய்கிறோம், அவன் பார்த்தோம். அப்படி வரும்போது அவனை மன்னித்து ஆறுதல் படுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதையும் இங்கே என்ன செய்கிறாருன்னா பவுல் அப்போஸ்தலன் சுட்டி காட்டுறார். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ அவன் ஆமாம் நான் துக்கப்படுத்திட்டேன், நான் தப்பு செஞ்சிட்டேன், இதனால் சபைக்கும் சங்கத்துக்கும் நான் கெட்ட பேர் உண்டாக்கிட்டேன், இதனால் தலைமைத்துவத்துக்கு நான் ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிட்டேன், இதனால் மற்றவங்களுக்கு இடரலாக ஆகிட்டேன், என்னை தயவாக மன்னிக்கணும், இனி அப்படிப்பட்டதான காரியங்களில் நான் கவனமாக இருப்பேன், செஞ்சதுக்கு துக்கப்படுறேன், அந்த என்ன ஒழுங்கு நடவடிக்கை கொடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லி அதை மனம் திரும்பி விட்டு விடுதல். அப்படி செஞ்சிட்டாங்கன்னா உங்கள் அன்பை அவனுக்கு காண்பீங்கள். அப்போ பவுல் அப்போஸ்தலன் தான் முதல்ல சொன்னால் நீங்கள் அவனை தள்ளி வைக்கணும்னு. இப்போ சொல்கிறார் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறிய முடியாது. நீங்கள் கேட்கக்கூடாது, பாஸ்டர் நீங்கள் அன்றைக்கி தள்ளி வைக்க சொன்னீங்க, நாங்களாம் தள்ளி வச்சுட்டோம், இப்போ அவர் ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறதா? ஏற்றுக்கொள்ளுங்க, கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்கிறார். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அவனுக்கு நான் மன்னிக்கிறேன். அதே தான் எதை நான் மன்னிக்கிறேனோ அதை நீங்களும் என்ன செய்யுங்க, ஆமாம் மன்னித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் நம்ம எல்லாரும் மன்னிப்போமாக. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் இல்லை. அவன் என்ன செய்வான்னா நம்ம கையை வச்சே நம்ம விரலை வச்சே நம்ம கண்ணை குத்திடுவான். நம்ம 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 ஐக்கியத்தில் உள்ளவங்களே நம்ம ஐக்கியத்துக்கு விரோதமாக, நம்ம சபைக்குள்ளே இருக்கிறவங்களே நம்ம சபைக்கு விரோதமாக, நம்ம சபையினுடையதான போதர்களுக்கு விரோதமாக, நம்ம சபை விசுவாசியே பேச வைக்கிறது தான் சாத்தானுடையதான தந்திரங்களில் ஒன்று. ஸ்தோத்திரம். அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒன்று. ஸ்தோத்திரம். நம்ம சபை மக்களை வச்சே நம்ம சபையின் பொருளுக்கு சேதமாக்குறது, நம்ம சபை ஆளே நம்ம சபைக்கு விரோதமாக பேசுதல், இது பிசாசு செய்கிற தந்திரம். இது நமக்கு தெரியாதவைகள் அல்ல. சில நேரம் பேசுவாங்க, நம்ம சபையில் உள்ள ஆட்களே நம்ம சபையை பற்றி தப்பாக பேசுவாங்க, நம்ம சபையில் உள்ள ஆட்களே நம்ம சபையினுடையதான பொருட்களை நாசப்படுத்துவாங்க, சேதப்படுத்துவாங்க. அதை நம்ம பொறுத்து கொள்ளணும். அது தெரியாதவைகள் அல்ல. அப்போ நாம் இப்போ சாத்தானை கடிந்து கொள்ளணும். அப்படிப்பட்டதான நான் பாதிக்கப்பட்ட நபர்கள் சில ஒரு ஒழுங்கு ஒரு சிக்ஷை கொடுத்து மறுபடியும் என்ன செய்யணுமா, அவனை மன்னிக்க வேண்டும், சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவனும் மனம் திரும்பணும், அவனும் திருந்தணும், அதுக்கு செஞ்ச தவறுக்கு பரிகாரம் செய்யணும். அவனும் தன்னை தாழ்த்தி இனி அந்த மாதிரியான தவறுகள் செய்யாதபடிக்கு மனமாற்றம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்குறோம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாய் தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. அதனால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். தீத்து வரல அப்படின்னு தீத்துவை அனுப்பியிருந்திருக்கிறார். அப்போ தீத்து வரல அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அடுத்து கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனை ஸ்தோத்திரம். அப்போ நாங்கள் போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவர்களை வெற்றி சிறக்க பண்ணுறாரு. எல்லா பக்கமும் சுவிசேஷத்தை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை தர்றாரு. ரட்சிக்கப்படுறவங்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படாமல் எதிர்த்து நிற்கிறவங்களுக்குள்ளேயும் தேவனங்களே நற்கந்தகலங்களாக இருக்கிறோம். நற்கந்தகன்னா பாருங்கள், நற்கந்தம் சென்ட்டு. இந்த சென்ட்டு உயிரோடு இருக்கிறவங்களும் சென்ட்டு போட்டுக்குவாங்க. ஆமாம், ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னா அதுக்கும் சென்ட் அடிப்பாங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் யாராக தான் இருக்க விரும்புகிறோம்? நறுமணம் உள்ளவர்களாகவே இருக்க விரும்புகிறோம். சில சொல்லுவாங்க, நான் நல்லவனுக்கு நல்லவங்கங்க, நான் கெட்டவனுக்கு கெட்டவங்க, நான் என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட நான் நல்லா நடந்துக்குவேன், என்னை பகைச்சிக்கிட்டாங்கன்னா நானும் பகைச்சிக்கிடுவேன். அப்படி கிடையாது. நான் நல்லவங்களானாலும் சரி கெட்டவங்களானாலும் சரி, ரட்சிக்கப்படுறவங்களோ கெட்டு போகிறவங்களோ, எனக்கு நண்பர்களோ எனக்கு பகைஞர்களோ, நாங்கள் எப்பவும் கிறிஸ்துவின் நற்கந்தகமாகவே இருக்கோம். நாங்கள் எப்பவும் நற்கிரியை செய்கிறவர்களாகவும் நல்ல வாசனை உள்ளவர்களாகவுமே இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்துக்கு எதுவான மரண வாசனை. என்னங்க ஒரே சென்ட்டு வருது, யாரோ இறந்து போயிட்டார் போலன்னு, யாரோ ரொம்ப சென்ட்டு வாசனையாக வருது, யாரோ வர்றாங்க போல தருது. இது நாங்கள் ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் என்று சொல்கிறார். சொல்லிட்டு 17ஆம் வசனம் சொல்கிறாரு, அநேகரை போல நாங்கள் வேத வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவின் தேவ சந்நிதியில் வசனத்தை பேசுகிறோம், உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு எங்களை தகுதிப்படுத்தினவர் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்கே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நபர் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி சரி செய்ய வேண்டியதை சரி செய்து ஒப்புரவாக வேண்டிய விஷயத்தில் ஒப்புரவாகி மறுபடியும் தேவ ஐக்கியப்படவும், அப்படி மனம் திரும்பி சீர்படுத்தி ஒப்புரவாகிற ஆளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலையும் நமக்கு ரட்சிக்கப்பட்டவங்களோ கெட்டு போகிறவங்களோ நண்பர்களோ சத்துருக்களோ எல்லாருக்கும் முன்பதாக அன்பு கூறுகிறவர்களோ நம்மளை பகைக்கிறவர்களோ எல்லாருக்கும் நற்கந்தகங்களாக நல்ல வாசனை உள்ளவர்களாகவே நாம் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 2வது அதிகாரத்துலேயும் பாஸ்டர் சொன்ன மாதிரி போன தடவை அவனோட யார் சேராதீங்கன்னு சொன்னாரோ அதே மனுஷனோடு என்ன செய்யுங்க, அவனை மன்னித்து அவனுக்கு ஆறுதல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். மனம் திரும்பும்போது நாம் அவர்களை சேர்த்து கொள்வதில் நமக்கு தப்பு இல்லை. பழைய காரியங்களை நம்ம நினைக்காதபடிக்கு அவர்கள் மன்னித்து அரவணைத்து கொள்ளும்போது அவங்களுடையதான பாவங்களிலிருந்து அவங்க விடுதலையாகி நம்மோடு ஐக்கியமாகிறார்கள்ங்கிறத நம்ம இந்த வசனத்தின் மூலம் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, பாவம் செய்தவர்கள் என்ன செய்யணும்? திருந்தணும், மனம் திரும்பணும், தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் நம்மை கொண்டு அவருடைய அறிவை அறிவிக்கிற கிருபையை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது, நம்மை பயன்படுத்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலும் நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, கிருபை இரக்கம் தானே நல்ல பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்களும் கர்த்தாவே அப்பா மனம் திரும்பி வருகிற அப்பா ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குதுப்பா. நாங்களும் கர்த்தாவே அப்படி மனம் திரும்பி தங்களுடையதான பாவ உணர்வு அடைந்து மனம் திரும்புகிறவர்களை நாங்கள் சேர்த்து கொள்ளணும், அவர்களுக்கு ஆறுதல் செய்யணும், அவர்களை மன்னிக்கணும்ப்பா. அப்படிப்பட்டதான ஸ்பாவத்தை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் அவர்களுக்கு மன்னிக்க கிருபை தாரும். எங்களை இந்த நாட்களில் ஊழியத்துக்கு நீர் எங்களை பயன்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. அப்பா நாங்கள் ஆமென் அப்பா ஸ்தோத்திரம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளாரே நாங்கள் வாசனையாக ஜீவ வாசனையாக ஆமென் அப்பா காணப்பட அப்பா கந்தமாக அப்பா நாங்கள் திகழ நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஆமென் அப்பா வேத வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாக அப்பா ஆமென் அப்பா எழுதப்பட்ட வண்ணமாக ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படியே பேச எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென் அப்பா நய வசனிப்பினாலே அல்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உள்ளதாக அப்படியே பிரசங்கிக்கத்தக்கதான விவேகத்தை எங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.